ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, டீயோட ஒரு கேக் செஞ்சு சாப்பிடலாம். ஏன் பிளெயின் கேக்காக செய்யணும்? வீட்டில் 2 வாழைப்பழம் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு ஒரு பனானா கேக் செஞ்சிடலாமா அப்படின்ட்டு இன்னைக்கு நான் பனானா கேக்குடைய ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எங்களுடைய மெயின் ஐடியாவே அதுதான். எல்லாருமே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எங்கள் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம செஞ்சு பார்த்துருவோமா? வாழைப்பழம் 2, நாட்டு சக்கரை 125 கிராம், ஆயில் 75 ml, மைதா 250 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், மில்க் 50 ml, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பாதாம் பவுடர் 50 கிராம்ஸ், cashew nut 50 கிராம்ஸ், வினிகர் 1 டீஸ்பூன். இந்த பனானா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம்ஸ் பாதாமை தனியாக பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை ரவுண்டாக வெட்டி மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 125 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை. நீங்கள் ஆர்டினரி சர்க்கரை கூட போட்டுக்கலாம், பட் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது ரெண்டையும் அரைச்சிங்கன்னா இந்த பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், 1/2 கப்னால் ஒரு 75 ml இருக்கும். இதையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மிக்சர் நல்லா ரெண்டும் பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 250 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன், அதாவது 2 கப்பு மைதா. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மைதாவையும் நம்ம போட்டு ஜலிச்சுக்கலாம். வேணும்னா கூட நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ மீதி இருக்க மாவையும் போட்டு ஜலிச்சிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அதையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துடலாம். இதில் ஆக்சுவலி நம்ம கொக்கோ பவுடர் போட்டு சாக்லேட் கேக்காகவும் செய்யலாம் இதை. பட் அப்படி போட்டோம்னா வாழைப்பழத்தோடைய நேச்சுரல் ஃப்ளேவர் போயிடும். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும். எப்போதும் அந்த கேக் பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது அந்த ஃபோல்டிங் மெத்தடுன்னு வாங்க. இதை ஸ்பேட்டுலா வச்சு அப்படி எடுத்து நான் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த பேட்டர் நல்லா திக்காகவே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கர்ட் கூட ஆட் பண்ணுவாங்க. இதில் ஒரு 1/3 கப்பு மில்க் ஆட் பண்ணணும். இப்போ அதாவது ஒரு 50 ml மில்க்கு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா எசன்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த பேட்டரு. இப்போ நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது ஃப்ளேவருக்காக தான். அந்த பவுடரையும் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 50 கிராம்ஸ் கேஷ்யூ நட்டு உடச்சி வச்சுருக்கேன். ஒரு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதையும் போட்டு இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நாம் இந்த கேக்கை ஸ்டவ்வில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஸ்டவ்வை லைட் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு மோல்டில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். எப்போதும் கேக் சென்டரில் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நீங்கள் இந்த கேக் மோல்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த கேக் மோல்டை லைட்டாக டேப் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பபிள்ஸ்லாம் போகும். இப்போ உள்ளே வச்சு ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு 40 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அவனில் வச்சாலும் 40 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நல்லா ஸ்மெல் வருது. ஆக்சுவலி நல்லா பேக் ஆனால் தான் அந்த ஸ்மெல் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா க்ளீனாக வருது. இப்போ நல்லா ஒரு 1/2 hour ஆற விட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஈஸியான ரொம்ப சிம்பிளான கேக்லாம் நம்ம வீட்லேயே டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சில்ட்ரனும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நல்ல ஃப்ளேவரில் இருக்கும் அந்த வாழைப்பழ கேக்கு.
இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னொன்று, வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 1 ஹவரில் அந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஹேவ் அ குட் டே.